ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறத பார்த்த யமுனாவை பார்த்த காவேரி, என்ன யமுனா மாமா முன்னாடிலாம் நல்லா தானே இருந்த, திடீர்னு என்னாச்சு உனக்கு, அவர் நீ நல்லா இருக்கன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்காரு. யமுனா நமக்காக தான் எல்லா வேலைகளையும் விட்டு இங்கே வந்து தங்கியிருக்காரு அவர். இப்படி இருந்தால் எப்படி யமுனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, நான் என்னக்கா பண்ணேன், என்னால் மறக்கவே முடியல நிவின், நம்ம என் மனசு முழுக்க நிவின் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னடி நீ இப்படி பேசினா எப்படி, நம்ம அம்மாவை நினச்சிப்பாரு, அப்பா போனதுக்கு அப்புறமா அம்மா நம்ம எல்லாரையும் வளர்க்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இன்னமும் வந்து தைரியமாக தானே இருக்காங்க, நீ ஏன் அதெல்லாம் யோசிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அக்கா என்னை அப்படியே விட்டுருந்துருக்கலாம்ல, நான் ஒரேடியாக செத்து போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அழறத பார்த்த காவேரி, ஏன் என்னடி பேசிகிட்டு இருக்க, உன் வாயிலேருந்து இது மாதிரிலாம் வார்த்தை வரலாமா, ஏன்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் குமரன் ஃபோன் பண்ணி, காவேரி இப்போ நான் ஒரு வீடியோ அமைச்சிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கோவத்தோட மாமா வைங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. என்னாச்சுக்கா யார் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மாமா தாண்டி ஃபோன் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பின்ன நம்ம எந்த நிலமையில இருக்கோம், இந்த டைமில் ஃபோன் பண்ணி நான் ஒரு வீடியோ ஒன்று சென்ட் பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுன்னு சொல்கிறேன், அதான் கோவப்பட்டேன் அப்படின்றாங்க. என்னக்கா நீ இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி மாமாவுக்கு தெரியும், மாமா மேலே ஏன் கோவத்தை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அதே கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், யார் மேலேயே இருக்க கோவத்தை ஏன் என் மேலே காட்டுற அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அமைதியாக இன்னொரு பக்கம் குமரன் யோசனையிலே ஒரு மாதிரி வருத்தத்தோடு நிற்கிறாங்க. அங்கே நின்றுத குமரனை பார்த்த கங்கா, என்னாச்சுங்க, ஏதாவது வீடியோ ஏதாவது ஷேர் பண்ணீங்களா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை கங்கா, இந்த வீடியோவை காவேரிக்கு அனுப்பி எப்படி இருக்குமா பார்த்துட்டு சொல்லுமான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் கோவத்தோட ஃபோனை கட் பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நம்ம காவேரி அப்படி பண்ணா, உங்களை ஏதாவது திட்டினாலே அவள் உங்களுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணிகிட்டே வருவா, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல, அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை கங்கா, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறேன், அவளுக்கு என்னங்க பிரச்சனை இருக்க போகுது, அதான் அவங்க வீட்டுக்கார் கூடவே இருக்காருல்ல, அப்புறம் எப்படி, நீங்கள் அவளை பற்றிலாம் யோசிக்க தேவையில்ல, என்னை பற்றி மட்டும் யோசிச்சா போதுமா அப்படின்றாங்க. சரி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் தலையாட்ட, இன்னொரு பக்கம் காவேரி என்ன பண்ணுறாங்க, வெளியில் நின்றுட்டு யமுனாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்த விஜய், என்ன காவேரி ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க இந்த நேரத்தில், என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேறு எதை பற்றிங்க நான் யோசிக்க போகிறேன், எல்லாம் யமுனாவை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் காவேரி நீ சொன்னதை நான் நோட் பண்ணி பார்த்தேன், அவள் வந்து வெளியில் தான் நம்மக்கிட்ட சிரிச்சிட்ருக்கா, ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கர வேதனையோட தான் இருக்கான்னு மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சரி நம்ம யமுனாவை கவுன்சிலிங் ஏதாவது கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் கிளியர் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறத கேட்ட காவேரியும் அமைதியாக இருக்க, என்ன காவேரி அமைதியாகவே இருக்க, நான் கேட்குறதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன், என்ன முடிவு பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன முடிவு எடுத்திருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் நிவீனுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதை கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு பக்கம் அமைதியாக போய் நிற்க, என்ன அமைதியாகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் நினைக்க, இல்லை இது சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க, அது எப்படி உங்களுக்கு சரி வராதான், அதான் நிவினுக்கு நீங்கள் ஒரு ஹோப் கொடுத்து வச்சுருக்கீங்களா, அப்புறம் எப்படி வந்து இதில் சம்மதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து முணர்றாங்க காவேரி. சரி ஓகே காவேரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், இதுக்கு நிவின் சம்மதிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் எங்கே, அவனை வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து தான் உட்கார வைக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி காவேரி இந்த கல்யாணம் நடக்குமா, சரி ஓகே நம்ம யமுனாவை டைவர்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து கேஷுவலாக சொல்ல, இங்கே பாருங்கள் எனக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இங்கே தேவையில்லாமல் கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஏதாவது முடிவு பண்ணீங்க அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வான் பண்ணிட்டு போகிறாங்க. காவேரி என்ன பேசுகிற, நான் எதுக்காக கல்யாணத்தெல்லாம் நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி ரொம்பவே கோவத்தோட போகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, எப்படியும் நம்ம ரூட் கிளியர் ஆனால் சரிதான் அப்படின்றாரு நினைக்கிறாரு விஜய். அடுத்த சீனில் யமுனா அலறடிச்சு அப்படியே எழுந்து உட்காந்துக்கிறாங்க. என்னாச்சு யமுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைக்கா ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரலாமாக்கா, எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றாங்க. அங்கே போயிட்டு வெளியில் நடந்துட்டு இருக்கும்போது நிலாவை பார்க்குறாங்க. அந்த நிலா இவ்வளோ அழகாக இருக்குல்லக்கா, நம்மளும் பேசாமல் அங்கேயே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எமோஷ்னலாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த காவேரி, என்னடி பேசிகிட்டு இருக்க, ஏன்டி யமுனா நீ இப்படி இருக்க, என்னாச்சுடி உனக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்றாங்க. அக்கா என்னன்னு தெரியலக்கா, எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அழ ஆரம்பிக்கிறாங்க யமுனாவும். இதுக்கப்புறமா யமுனாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க யமுனா கிட்ட, இது உனக்கு தான் இந்த சாரீ அப்படின்றாங்க. என்னக்கா சொல்கிற, எனக்கு எதுக்கு சாரீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான், உனக்கு கல்யாணம் நாளைக்கு அப்படின்றாங்க. யமுனாவும் திடீர்னு ஷாக்கிங்காக பார்க்க, பயப்படாத உனக்கு கல்யாணம் நிவின் கூட தான் அப்படின்றாங்க. இதை கேட்டு யமுனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா எப்படிக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அக்கா, நிவின் கூட எனக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா, நிவின் அதுக்கு சம்மதிச்சிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் யமுனா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆறுதலாக பேசுகிறத கேட்டோம்னா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நிவின் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரா, யமுனா கழுத்தில் தாலி கட்டுறாரா, இல்லை வந்து ஏமாத்துறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.